गुड मॉर्निंग टू ऑल। आप सभी को मेरा प्रणाम। वेलकम टू शिवास वर्ल्ड चैनल. दक्षिण भारत हिंदी प्रचार सभा नडतर एग्जाम्स प्रवेशिका पेपर 1 ஆகஸ்ட் 2026 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சிவாஸ் வேர்ல்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. प्रवेशिका पेपर 1 टाइम पाருங்க 3 hours, टोटल मार्क्स 100. रोमन लेटर 1 फर्स्ट रोमन किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. இது வந்து பத்திய பாட்டிலேருந்து கேட்பாங்க, போயம்லேருந்து கேட்பாங்க. இதில் வந்து ஆதுனிக் பத்திய உருது பத்திய ரெண்டுத்துலேருந்து கொஷின்ஸ் வரும். டோட்டலாக 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம 5 அட்டென்ட் பண்ணணும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். ஸோ 5 2s are 10 மார்க்ஸ். ஓகேங்களா? फर्स्ट रोमन பொறுத்த வரைக்கும் ஆதுனிக் பத்தியில் यशोधरा का विलापல फर्स्ट क्वेश्चन एंड थर्ड क्वेश्चन, अभी न होगा मेरा अंतला फर्स्ट क्वेश्चन एंड थर्ड क्वेश्चन, कलम आज उनकी जय बोला सेकेंड क्वेश्चन, भारत गीतला फर्स्ट क्वेश्चन फोर्थ एंड फिफ्थ क्वेश्चन, तूदिया चांदनी सांवली हो गई इधर सेकेंड एंड थर्ड क्वेश्चन, दक्षिण भारत हिंदी प्रचार सभा गीत इधर வந்து सेकेंड एंड थर्ड क्वेश्चन, अमृत पुत्र அதில் வந்து थर्ड क्वेश्चन, जीव प्रदीप्ல थर्ड क्वेश्चन. இது எல்லாமே ஆதுனிக் பத்தியிலேருந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருது பத்தியில் தரானா ஏ ஹிந்தி இதில் வந்து செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்த்துக்கோங்க. कर चले हम फिदा அதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் रोमन किसी एक कवि का परिचय दीजिए. இங்கே பார்த்தீங்கன்னா கவி பரிச்சை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இங்கே 3 போயட் கொடுத்துருவாங்க. அதில் ஏதாவது ஒரு போயட் பற்றி நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு பாருங்கள் 5 மார்க்ஸ். कवि परिचय பார்த்தீங்கன்னா மைதிலி शरण गुप्ता, மாக்காலால் சதுர்வேதி, கைஃபி ஆஸ்மி. ஓகேங்களா? இது 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மைதிலி शरण गुप्ता நல்ல தரவா படிச்சுக்கோங்க. थर्ड रोमन किसी एक कविता का सारांश लिखिए. சம்மரி எழுதணும். போயமோட சம்மரி எழுத போறீங்க. இதில் வந்து 3 போயம்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு போயம் சூஸ் பண்ணி சம்மரி எழுதணும். அதுக்கு பார்த்துக்கோங்க 10 மார்க்ஸ். कविता का सारांश பொறுத்த வரைக்கும் यशोधरा का विलाप, कलम आज उनकी जय बोल, हम नव वसन लाएंगे. இது 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, यशोधरा का विलाप. ஓகேங்களா? फोर्थ रोमन किन्हीं 2 पद्यांश का संदर्भ सहित भाव समझाइए. ஸோ இங்கே வந்து 4 பத்யான்ஸ் கொடுத்துருவாங்க, போயம் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதில் சந்தர்ப்ப சகித் எழுதணும். அதில் 4ல் 2 சூஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கு பாருங்கள் 2 5s are 10 மார்க்ஸ். ஒன்றுக்கு 5 மார்க்ஸ். ஓகேங்களா? फोर्थ रोमन ஆதுனிக் பத்தியிலேருந்து கேட்பாங்க. அபீன ஹோகா மேரா அன் போயமில் புஷ்ப புஷ்ப சே தந்திராலய் இந்த பத்யான்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாரத் கீத்தில் பிரதம் சபியதா ஞாதா சாம் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தூதியா சாந்தினி சாம்பலி ஹோகையில் सांस के प्रश्न चिन्हों அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் हम नव वसन लाएंगे हम पुराने हैं இந்த பத்யான்ஸ் பார்த்துக்கோங்க. जीव प्रदीप्ல 2 பத்யான்ஸ் பார்த்துக்கோங்க. कराल रात के गर्भ में, गाय के धन में दूध. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே जीव प्रदीप्ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் फिफ्थ रोमन किन्हीं 2 पद्यांश का संदर्भ सहित भाव समझाइए. இதுவும் நான் 4 கொடுத்துருவாங்கம்மா பத்யான்ஸ். இதில் வந்து 2 நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஒன்றுக்கு 5 மார்க்ஸ். 2 5s are 10 மார்க்ஸ். ஃபிஃப்த் ரோமன் பொறுத்த வரைக்கும் உருது பத்தியில் பாருங்கள். தரானா ஏ ஹிந்தி இந்த போயம்லேருந்து மஜ்ஹம் நஹி சிகாத்தா இந்த பத்யான்ஸ் பார்த்துக்கோங்க. கர் சலே ஹம் ஃபிதாலேருந்து ராக் குர்பானியோं की ना. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராச்சீன் பத்தியில் துளசிதாஸ் கிருத்த ராம்சரித் மானஸ்லேருந்து 3 பார்த்துக்கணும். துளசிதாஸ் எழுதின ராம்சரித் மானஸ்லேருந்து
இந்த மூணுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. கரம் வச்சன் மானஸ், ராஜ் காஜ் சப்லாஜ், சஹித் சமாஜ் துமார். ஓகேங்களா? 6th रोमन कंटेस्ट दोहों को ज्यों का त्यों लिखिए. மெமரி தோஹா எழுத போகிறோம். இதில் வந்து சாய்ஸ் கிடையாது. ரெண்டு தோஹா கொடுப்பாங்க, ரெண்டுமே நீங்கள் எழுதணும். ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ். சாய்ஸ் கிடையாது. ஓகேங்களா? மெமரி தோஹா பொறுத்த வரைக்கும் கபீர் கே தோஹேலேருந்து தோஹா படிக்கணும் நீங்கள். அதே மாதிரி ரஹீம் கே தோஹே இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ கபீர் கே தோஹேல பார்த்தீங்கன்னா ஜப் மேத்தா தப் குரு நஹி, சீண்டி சாவல் லே சலி பீச் மே, இந்த 2 தோஹா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரஹீம் கே தோஹாவில் வந்து பாவஸ் தேக்கே ரஹீமன் மன், அடுத்தது ரஹிமன் கத்தின் சித்தாந்தே, அப் ரஹீம் முஷ்கில் படி, இந்த 5 தோஹா தரோவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th ரோமன். 6th ரோமன் வரைக்கும் பத்திய பாட், அதாவது போயம் பாட் முடிஞ்சிருச்சு. இப்போ 7th ரோமன்லேருந்து ப்ரோஸ், அதாவது கத்திய பாட்லேருந்து கேட்பாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ். 8 क्वेश्चन 5 क्वेश्चंस நீங்கள் अटेंड பண்ணணும். किन्हीं 5 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு क्वेश्चन 2 மார்க்ஸ். ஸோ 5 2s 10 மார்க்ஸ். நச்சிகேதால 1st and 4th क्वेश्चन. ஆனால் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நச்சிகேதால எல்லா क्वेश्चनமே படிக்க சொல்லியிருக்கேன். 4 क्वेश्चन படிக்கிறாங்க. நீங்கள் வந்து 1st and 4th क्वेश्चन பார்த்துக்கோங்க. 3 बच्चे அதில் வந்து 1st क्वेश्चन 4th क्वेश्चन. बेचारा भला आदमी, बेचारा भला आदमीல வந்து 1st क्वेश्चन. स्वच्छता अभियानல வந்து 1st क्वेश्चन. யூனிகோட்ல பார்த்தீங்கன்னா 4th, 5th, 7th and 9th क्वेश्चंस. प्राचीन भारत की महिलाएं शिक्षा के संबंध में, இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1st and 2nd क्वेश्चन. அதுக்கப்புறம் मेरे बचपन के दिन இதில் வந்து 2nd क्वेश्चन. दो बैलों की कथा அதில் வந்து 1st and 2nd क्वेश्चन. साइकिल की सवारीல 2nd क्वेश्चन. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. 8th रोमन. किन्हीं 3 प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए. இது வந்து லெசனில் கேட்குற டீட்டெயில் கொஷின் ஆன்சர்ஸு. இதில் 5 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து 3 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், 5 3s 15 மார்க்ஸ். டீட்டெயில் கொஷின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நச்சிகேதால 3 and 3rd கொஷின். அதுக்கப்புறம் வந்து 2nd கொஷின். ஸ்வச்சதா அபியானில் 2nd கொஷின். छोटा जादूगरல ஒரே ஒரு டீட்டெயில் தான் இருக்குது. அந்த 1st क्वेश्चन படிச்சுக்கோங்க. 2 बैलों की कथाல 2nd क्वेश्चन. ஓகேங்களா? 9th रोमन. किसी एक पार्ट का सारांश लिखिए. இப்போ லெசன் சம்மரி எழுத போகிறோம். இதில் வந்து 3 லெசன் கொடுத்துருவாங்க. அந்த 3 லெசனில் ஏதாவது ஒரு லெசன் எடுத்துகிட்டு அதோட சம்மரி எழுத போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். லெசன் சம்மரி பொறுத்த வரைக்கும் நச்சிகேதா, छोटा जादूगर, 2 बैलों की कथा, बेचारा भला आदमी எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து நச்சிகேதாவும் 2 बैलों की கதாவும் தரோவாக படிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? 10 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். லாஸ்ட் रोमन. किन्हीं 3 की संदर्भ सहित व्याख्या कीजिए. இதில் வந்து லெசனில் கொடுத்துருக்க சந்தர்ப்ப சகித் வியாக்கியா எழுதணும். இதில் 5 கொஷின் கொடுத்துருவாங்க. 3 அட்டென்ட் பண்ணணும். ஒன்றுக்கும் 5 மார்க்ஸ். ஸோ 3 5s 15 மார்க்ஸ். ஓகேங்களா? 3 बच्चे லெசனில் 1st and 3rd क्वेश्चन பார்த்துக்கோங்க. बेचारा भला आदमीல 1st क्वेश्चन. स्वच्छता अभियानல 2nd क्वेश्चन. मेरे बचपन के दिन அதில் வந்து 1st क्वेश्चन. 2 बैलों की कथाல 3rd क्वेश्चन. and साइकिल की सवारीல 1st and 2nd क्वेश्चन. ஓகேங்களா? இதை சூஸ் பண்ணி சந்தர்ப்ப சகித் வியாக்கியா எழுதிடுங்க. ஓகேங்களா? இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 15 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரவேஷிகா பேப்பர் 2 உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தன்யவாத்.